கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1328க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். கர்த்தராலே வாழ்வின் நாட்கள் பெருகும், வாழ்நாள் விருத்தியாகும். வியாதியிலே, வேதனையிலே, கடனின் தொல்லைகளினாலே, குடும்ப உறுப்பினர்கள் தொல்லைகளினாலே, நஷ்டங்களினாலே, தோல்விகளினாலே, இழப்புகளினாலே, உன் தேவை நிறைவேறாத சூழ்நிலைகளாலே கலங்கி நிற்கிற மகனே, என் வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்று நினைக்காதே. கர்த்தருக்கு பயந்து வாழ். உன் ஆயுசு நாட்கள் பெருகும், விருத்தியாகும். நீ நீண்ட நாள் வாழ்வாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், அதுதான் கண்டிஷன். நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பாயானால் உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தராலே ஆயுசு நாட்கள் பெருகும், விருத்தியாகும். நான் மரித்து போய்விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற உன்னை தேடி தேவனுடைய வார்த்தை வருகிறது. சத்துரு உன்மேல் கை வைக்க முடியாது மகனே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய அதிகாரத்தில் இருக்கிறது. என் ஆண்டவர் என் ஆயுசை நீட்டுவார் என்று நம்பு. வியாதி உன்னை சேதப்படுத்தாது, கடன் உன்னை சேதப்படுத்தாது. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற மகனே, அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். உன் தோல்விகள் வெற்றியாய் மாறப்போகிறது. நீ நினைத்த காரியம் நடக்கும். உன் தொழில் செழிக்கும், வியாபாரம், உன் கடை செழிக்கும், உன் குடும்ப பிரச்சனைகள் மாறும். கர்த்தருக்கு பயந்து நடந்து பார். உன் ஆயுசு நாட்களை விருத்தியாக்கி பெருக பண்ணுவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவ்வளவுதான். இந்த காரியத்தை செய்வாயானால் நீ வாழ்வாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.